இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி எடுத்து போட்டுக்கணும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் நான் அதே மாதிரி இப்போ போட்டுக்க போகிறேன். அடுத்தடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் கருக்கிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் போடாதீங்க, கரெக்டான ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா உருண்டையும் போட்டுட்டேன். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கணும். எடுத்தவுடனே விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அது பாருங்கள், நல்லா நம்ம போட்ட இதெல்லாம் நல்லா இது புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே பால் மாதிரி மிதக்கும், தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும், அந்த எண்ணெயில் மிதக்கிறது. இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிருக்கு. கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்லா வெந்துட்டுருக்குது, சூப்பராக வெந்திருக்கு. நான் ஃப்ளேம் மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம் வைக்கலை. அது ரொம்பவே முக்கியம். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாதுன்னு நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும் மாவு, அதனால தான். இது எப்பவுமே எல்லாம் மைதா மாவில் செய்வாங்க, நான் மைதா மாவில் செய்யலை, கோதுமை மாவில் செய்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதனால தான் ஈவினிங் ஸ்நாக்ஸில் குழந்தைங்களுக்கு நம்ம இதில் வாழைப்பழம், முட்டை, கோதுமை மாவு, வெல்லம் இதெல்லாம் தான் ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு, இந்த போண்டாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். மற்றதையும் நான் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும்போது நம்ம சட்டுன்னு இதை செஞ்சிடலாம், ரொம்ப பெரிய டைமெல்லாம் இதுக்கு எடுக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாம். அதனால் நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இதுதான் செஞ்சு சாப்பிடுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிகினஸாக இருந்தீங்க அவங்கன்னா அவங்களுக்கு இதை ஈஸியாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.